ஈஸி மேக்ஸ். நம்ம இன்றைக்கி அடுத்து 10th மேக்ஸில் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.4. லெட் ஏ கொஸ்டின் கொடுத்துருக்கு, நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்கு, பிக்கு வேல்யூ கொடுத்துருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து ரிலேஷன்ஸ் ஏலேருந்து பிக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு எழுத சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஏக்கு வேல்யூ எழுதிக்கோங்க 3, 4, 7, 8. பிக்கு வேல்யூ எழுதிக்கோங்க 1, 7, 10. எழுதிட்டிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் பி எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? 3 கூட சேர்த்து எழுதணும். 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10. அடுத்து 7 கூட சேர்த்து எழுதிக்கலாம். 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10. நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இனி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை எடுத்து எழுதிக்கலாம். R1 = 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. சரி, கொடுத்ததை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இனி என்ன பண்ணணும்னா, நம்ம ஏ கிராஸ் பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் இந்த வேல்யூ வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே 3, 7 இருக்குது. ஏ கிராஸ் பியில் 3, 7 இருக்குது. 4, 7 ஏ கிராஸ் பியில் இருக்குது. 7, 10 அதுவும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. 8, 1 அதுவும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ இதில் இருக்க எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியில் இருக்குது. அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தா ஏ கிராஸ் பி முதல்ல எழுதிக்கணும். கொடுத்துருக்க வேல்யூ ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் 4மே ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியுது எல்லாமே இருக்குது. ஸோ we note that நம்ம என்ன எழுதிக்கலாம்? R1 belongs to A cross B. Thus R1 relation from A to B. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்கனால R1 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. R1 ரிலேஷன் தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் ஒன் R2 என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். 3, 1, 4, 12. என்ன கொடுத்துருக்காங்க? 3, 1, 4, 12. இது இந்த ரெண்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3, 1 ஏ கிராஸ் பியில் 3, 1 இருக்குது. 4, 12 ஏ கிராஸ் பியில் 4, 12 இல்லை. இதில் என்ன இருக்குது? 3, 1 மட்டும் இருக்குது. 4, 12 நம்ம ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்சதில் இல்லை. ஸோ இங்கே என்ன வரும்? R2 is not a relation from A to B. இந்த ரெண்டுமே ஏ கிராஸ் பியில் இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன். இதில் வந்து ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருந்தால் இஸ் நாட் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். வேறு ஒன்றும் அடிஷ்னலாக ஒன்றும் எழுதலை. கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நான் எழுதிக்கிறேன். இது ரெண்டு இனி ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 3, 7 ஏ கிராஸ் பியில் இருக்குது. 4, 10 இருக்குது. 7, 7 இருக்குது. 7, 8 இல்லை. 8, 1 இருக்குது. 8, 7 இருக்குது. 8, 1 இல்லை. 8, 10 இருக்குது. அப்போ நமக்கு இதில் என்ன இல்லை? 7, 8 வந்து R3யில் இருக்குது. ஆனால் அங்கே இல்லை, ஏ கிராஸ் 3யில் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது ரிலேஷன். இதில் இல்லை. ஸோ R3 = 7, 8 not equal to A cross B. So R3 is not a
ரிலேஷன், நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதில் எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன். ஒன்று இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ரிலேஷன் கிடையாது. எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.